ஓம் சாந்தி. 7-5-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, பாபாவிடமிருந்து கரண்ட் பெற வேண்டும் என்றால் சேவையில் ஈடுபட்டிருங்கள். எந்த குழந்தைகள் அனைத்தையும் தியாகம் செய்து பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பிரியமானவர்கள், மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவர்கள். கேள்வி: குழந்தைகளுக்கு நிரந்தரமான குஷி ஏன் இருப்பதில்லை? அதற்கு காரணம் என்ன? பதில்: நினைவு செய்யக்கூடிய நேரத்தில் புத்தியானது அலைபாய்கிறது. ஸ்திரமான புத்தி இல்லாத காரணத்தினால் குஷி இருப்பதில்லை. மாயாவின் புயலானது தீபங்களை அலைப்பாய வைக்கிறது, தொந்தரவு செய்கிறது. எதுவரை கர்மம் அக்கர்மமாக ஆகவில்லையோ அதுவரை குஷி நிலையாக இருப்பதில்லை. எனவே குழந்தைகள் இதே உழைப்பை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. எப்போது ஓம் சாந்தி என்று சொல்கிறீர்களோ அப்போது மிக உற்சாகத்துடன் சொல்ல வேண்டும். நான் ஆத்மா, சாந்த சுரூபமானவன். அர்த்தம் மிகவும் சகஜமானது. பாபாவும் சொல்கிறார் ஓம் சாந்தி, தாதாவும் சொல்கிறார் ஓம் சாந்தி. அவர் நான் பரமாத்மா என்கிறார், இவர் நான் ஆத்மா என்கிறார். நீங்கள் அனைவரும் நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன் அதிருஷ்ட நட்சத்திரங்கள் என்ற மகிமை இருக்கிறதல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள்தான் மிக உயர்ந்த லக்கி ஸ்டார்ஸ், அதாவது அதிருஷ்ட நட்சத்திரங்கள். அதிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. எல்லாருமே அதிருஷ்ட நட்சத்திரங்கள் தான், ஆனால் அதில் வரிசை கிரமம் கண்டிப்பாக இருக்கு அப்படின்றார். நீங்கள்தான் ஞான நட்சத்திரங்கள், இரு புருவ மத்தியில் மின்னிக்கொண்டிருக்கும் அதிசயமான நட்சத்திரங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த நட்சத்திரங்கள் மிக அதிசயமானவை. ஒன்று ஆத்மா ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறது, அதை பற்றி யாருக்கும் தெரியாது. இன்னொன்று ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறது. இது மிக பெரிய அதிசயம் அல்லவா? யார் நன்றாக ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறார்களோ, யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ பாபா அவர்களை நினைவு செய்கிறார். அவர்களுக்கு கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போது உங்களுடைய பேட்டரி நிரம்பிக் கொண்டே போகிறது. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக சர்ச் லைட் வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் கிடைக்கிறது. பாபா கூறுகிறார், யார் எனக்காக அனைத்தையும் தியாகம் செய்து சேவையில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள்தான் மிகவும் பிரியமானவர்கள், மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியவர்கள். யார் நல்ல சேவை செய்யக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறார்களோ அவர்களை தான் பார்த்து கொண்டிருப்பேன் என்று பாபா கூறுகிறார். பாபாவிற்கு அன்பு இருக்கிறது, ஏனென்றால் ஸ்தாபனை காரியத்தில் உதவி செய்கிறார்கள் அல்லவா? பாபா குழந்தைகளுக்காக சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார். பாபா கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகுவதற்காக தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்போது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். இதற்காக தான் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் தலையை உடைத்து கொண்டீர்கள். ஆனால் ஒருவர் கூட போக முடியவில்லை. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். மேலும் சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். இது சுலபமானது தானே? ஆனால் மாயா உங்களை மறக்க வைத்து விடுகிறது. மாயாவின் புயலானது தீபங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது, அலைப்பாய வைக்கிறது. மாயா மிகவும் கொடியது. எவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால் குழந்தைகளை மறக்க வைத்து விடுகிறது. அப்போது குஷி நிலையாக இருப்பதில்லை. நீங்கள் பாபாவை நினைவு செய்ய அமர்கிறீர்கள்.
ஆனால் அமர்ந்திருந்தபடியே புத்தி வேறு பக்கம் சென்று விடுகிறது. இவை அனைத்தும் மறைமுகமான விஷயங்கள். அதாவது மனதிற்குள்ள நடக்கிற விஷயங்கள் இல்லையா? இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். இது வெளியில எதுவும் தெரியாது அப்படின்றார். சிலருடைய புத்தியானது அலைந்து அலைந்து பிறகு ஒரு நிலைப்படுகிறது. சிலருக்கு உடனே ஸ்திரமாக நிலைத்து விடுகிறது. இதைதான் மாயாவினுடைய யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. கர்மம் அகர்மம் ஆகுவதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது நம்முடைய லட்சியமே என்ன? சத்தியுகத்துக்கு போகணும். அப்ப சத்தியுகத்துல இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி கர்மம் செய்வாங்க? அக்கர்மா அப்படின்னு பாபா புரிய வச்சிருக்காரு. அப்படின்னா அவங்க நியூட்ரலா இருப்பாங்க. அந்த கர்மத்தினுடைய பலன் அப்படின்றது இருக்காது. அப்போ அங்க போகணும்னா இங்கேயும் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும். பொதுவா பாபா சங்கம யுகத்துல சுக்கர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்றார். ஆத்ம உணர்வுல அல்லது பாபாவின் நினைவுல ஒவ்வொரு செயலையும் செய்யணும். அப்போ அது சுக்கர்மா ஆயிடும். அதுக்கு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்றார். அது ஓகே தான். ஆனாலும் அக்கர்ம வாழ்க்கையில நம்ம இருக்கணும். அக்கர்ம வாழ்க்கை அப்படின்னா தேவையில்லாம யாருடைய கணக்கு வழக்குலையும் போய் மாட்டிக்க கூடாது. சாட்சியாக இருக்கணும். பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும். அதை மறந்துடுறோம். சில நேரத்துல யாரோ யார் பத்தியோ சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அவங்க கர்ம கணக்குல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். செய்யறதெல்லாம் செய்துட்டு, பேசுறதெல்லாம் பேசிட்டு, பார்க்கலாம் பார்த்துட்டு, நினைக்கிறதெல்லாம் நினைச்சிட்டு, என்னால பறக்க முடியல அல்லது பாபாவுடைய அன்பில முழுக முடியல அப்படின்னா எப்படி முடியும்? ஆகையால ரொம்ப ரொம்ப சாட்சியாக நம்ம இருக்கணும். எந்த கர்மம் செய்தாலோ, என்ன கேட்டாலோ, என்ன பேசினாலோ, ஒரு செகண்ட் விடுபட்டு சாட்சியாக இருந்து அப்புறம் செய்யணும். இதுக்கு பிராக்டிஸ் தான் வேணும். முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். அல்லது முதல்ல பார்வையாளராக இருக்கணும். அதுக்கப்புறம் நடிக்கக்கூடிய நடிகனாக இருக்கணும். மனிதர்கள் மிகுந்த சப்தத்துடன் பக்தியின் பாடல்களை பாடுகிறார்கள். நீங்கள் சப்தத்தை கடந்து தந்தையினுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கிறீர்கள். அடுத்தது பாபா கேட்பதை விட இறப்பதே மேல் அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். அந்த காலத்துல பாபா சாப்பாடு விஷயத்துல நல்ல பிராக்டிஸ் கொடுத்துருக்கிறார். நிறையவும் கொடுப்பாரு, வெரைட்டி கொடுப்பாரு, கொடுக்காமலும் இருப்பாரு. 36 வெரைட்டி கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்வாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெறும் காய்ந்து போன ரொட்டியும் மோரும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்வாரு. இப்படியெல்லாம் தாதிமார்களை பாபா தயார்படுத்தியிருக்காங்க, பக்குவப்படுத்தியிருக்கிறார். பாபா 15 நாட்களுக்காக கம்ப ரொட்டி மற்றும் மோர் உண்பதற்காக கொடுத்தார். வேறு எதுவும் சமைக்கப்படவில்லை. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் கூட அதைதான் சமைத்தார்கள். ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகவில்லை. வியாதியுடைய குழந்தைகள் கூட குணமாகிவிட்டார்கள். இவருக்கு உண்பதில் ஆசை இருக்கிறதா அல்லது போய்விட்டதா என்பதை பாபா பார்த்தார். அல்லது இது இருக்க வேண்டும், அது இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறதா என்று பார்த்தார். விருப்பம் இருக்கிறது என்றால் வேலைக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேலைக்காரர்கள்ல கூட பெருக்கக்கூடியவர்கள் அப்படின்றார் பாபா. ஜமாதார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஸோ அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது இல்லையா? என்ன கொடுக்குறாரோ பாபா அதை சந்தோஷமா சாப்பிடணும். ஏன்னா கொடுக்குறவர் யாரு? பரமாத்மா இல்லையா? ஆகையால இது சாப்பிட்டா எனக்கு உடம்புக்கு ஆகாது, அது சாப்பிட்டா அல்சர் வரும், இது சாப்பிட்டா இது ஆயிடும், கேஸ் ஆயிடும் அப்படிலாம் நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ரொம்ப அதுவும் பாடி கான்ஷியஸ் தான். அதுக்காக நீங்க எதை வேணாலும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. இருந்தாலும் டூ மச்ல போகக்கூடாது. சரி பாபா கொடுத்துருக்கிறார் அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் பாபாவே பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம சாப்பிடணும். வேற எதுவும் இல்லை, அங்கே ஆப்ஷனே இல்லை. கம்ப ரொட்டியும் மோரு தான் கிடைச்சதுன்னா 15 நாட்களுக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலே சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க.
கொஞ்சம் டேஸ்ட் இல்லைனாலே சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த சிந்தி கம்யூனிட்டி வந்து சாப்பிட்றதுக்குன்னே பிறந்தவங்க. அவங்களுக்கு அவ்ளோ நல்லா இருக்கணும் டேஸ்ட்டு. நம்மள பார்த்து தாதிங்க சொல்லுவாங்க, "உங்களுக்கெல்லாம் சாப்பிடவே தெரியாதுன்னுவாங்க." எல்லாம் சுட சுட இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்போ அவங்களையும் பாபா இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி மாத்திருக்கிறாரு. குழந்தைகளுக்கு எது கொடுக்க வேண்டும் என்று பாபாவிற்கு தெரியும். ஆகையால எதையுமே நம்ம வந்து கேட்கக்கூடாது அப்படின்றார். எதை கொடுக்க வேண்டுமோ அதை அவரே கொடுப்பார். இவை அனைத்தும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள்தான் பூஜைக்குரியவர்களாகவும் பிறகு பூஜாரியாகவும் ஆகிறீர்கள். 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். எனவேதான் சிவ் பாபாவிடம், "ஓ மலரே, எங்களையும் உங்களுக்கு சமமாக மாற்றுங்கள்" என்று சொல்கிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு விருப்பமும் இருக்கக்கூடாது. ஆசையை முடித்துவிட வேண்டும். பாபா என்ன கொடுக்கிறாரோ அதை சாப்பிட வேண்டும். உங்களுக்கான கட்டளை கேட்பதை விட இறப்பதே மேல் என்பதாகும். இரண்டாவது பாயிண்ட், பாபாவிடமிருந்து சர்ச்லைட் பெறுவதற்காக ஒரு பாபாவிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். அவர் தந்தை, நாம் அவருடைய குழந்தைகள் என்ற போதை புத்தியில் இருக்க வேண்டும். அவருடைய சர்ச்லைட் மூலமாக நாம் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். வரதானம். இரக்க பாவனை மூலம், நிமித்த பாவத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய பற்றிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அதாவது சேவை செய்யணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். எந்த உணர்வுல சேவை செய்யணும், எந்த நோக்கத்துல சேவை செய்யணும். அப்போ இரக்க பாவனை இருக்கணும். ரெண்டாவது, நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த காரியம் செய்யறதுக்கு நான் நிமித்தமாக இருக்கிறேன், அவ்வளோதான். அந்த நிமித்த பாவம், இரக்க உணர்வு, இதிலிருந்து சேவை செய்தீங்க அப்படின்னா பற்றிலிருந்து விடுபட்டவராக இருப்பீங்க. தற்சமயம் ஆத்மாக்கள் அனைவரும் களைப்படைந்து நம்பிக்கை இழந்து கருணை வேண்டுகிறார்கள். வள்ளலின் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் மீது இரக்கம் காட்டுங்கள். யார் எவ்வளவுதான் தீயவராக இருந்தாலும் அவர் மீதும் இரக்கம் காட்டுங்கள். அப்போது வெறுப்பு, பொறாமை, கோபத்தின் பாவனை வராது. இரக்க பாவனை சுலபமாகவே நிமித்த பாவத்தை வெளிப்படுத்திவிடும். பற்றினால் இரக்கம் இருக்கக்கூடாது. உண்மையான இரக்கம் இருந்தது என்றால் உங்களை பற்றிலிருந்து விடுபட்டவராக ஆக்கிவிடும். ஏனென்றால் அங்கு தேக உணர்வு இருப்பதில்லை. அதாவது சில நேரத்தில் சுப பாவனை வைப்போம். ஆனால் அதுக்கு அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா பற்று இருக்கும். அவங்க மீது, தேகதாரிகள் மீது பற்று இருக்கு. என்னுடையவங்க அப்படின்ற பற்று இருக்கு. இவங்க மாறணும் அப்படின்ற பற்று இருக்கு. அப்படி பற்றின் ஆதாரத்தில் நீங்கள் வந்து சுப பாவனை வச்சீங்க, இரக்க பாவனை வச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. என்னுடைய கணவர் மாறணும், என்னுடைய குழந்தைகள் மாறணும், என்னுடைய பாஸ் மாறணும், இதுலெல்லாம் சுயநலம் இருக்கு இல்லையா? மாறணும் தான் அவங்களும். ஆனால் முழு உலகமும் மாறணும்னு நினைக்கும் போது என் வீடு, என் குடும்பம், என் ஆஃபீஸ் அதில் வந்துடும் இல்லையா? ஆகையில உண்மையான இரக்கம் உங்களை பற்றிலிருந்து விடுபட்டவராக ஆக்கிடும். ஏன்னா ஆத்ம உணர்வில் இருப்பீங்க, தேக உணர்வு இருக்காது. ஸ்லோகன். பிறருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் தன்னுடைய கணக்கை சேமிப்பு செய்வதாகும். இன்றைய அவ்வியக்த சமிகை. தன்னிடம் என்னென்ன விசேஷ தன்மைகள் இருக்கிறதோ அதை முன்னால் வையுங்கள்.
பலவீனங்களை அல்ல. அப்போ மீது நம்பிக்கை இருக்கும். பலவீனத்தின் விஷயங்களை அதிகமாக யோசிக்க கூடாது. அப்போது சதா குஷியில் முன்னேறிக் கொண்டே செல்வீர்கள். தந்தையின் கையை பிடிக்கின்றவர்கள் சதா முன்னேறுவார்கள். இதில் நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் உங்களுடைய துணைவர் உறுதியானவர். எனவே கடந்து சென்று விடுவீர்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. 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 ஆவோ உனக்கு சமம்.